bcrypt அப்படிங்கிற ஒரு Node.js லைப்ரரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேலும் இந்த வீடியோவில் எப்படி அந்த bcrypt லைப்ரரியை பயன்படுத்துறது அண்ட் எப்படி இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டோடு அதை இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க ப்ராஜெக்ட் வந்து நம்ம bcrypt இன்டெகிரேட் பண்ண ப்ராஜெக்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லி 2 பேஜ் இருக்கும். இது லாகின் பேஜில் நார்மலாக லாகின் பண்ணி ஒரு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருவேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ரெஜிஸ்டரே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பேஜில் நீங்கள் என்னென்னா ஒரு யூசர் நேம் கொடுக்கணும். யூசர் நேம் வந்து சுந்தர் அப்படின்னு கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து 2006 அப்படின்னு கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எது ஃபெமிலியரோ அதை கொடுத்து ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு அலர்ட் மெசேஜ் யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். இப்போ வந்து நம்ம டேட்டா பேஸில் செக் பண்ணுவோம். டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சுந்தர் அங்கே நேம் என்ன கொடுத்தேன், சுந்தர்னு கொடுத்தேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தேன். பாஸ்வேர்டு 2006ன்னு கொடுத்தேன். பட் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் கிடச்சிருக்கு. இதுதான் bcrypt பண்ணக்கூடிய bcrypt வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற எந்த டேட்டா மென்ஷன் பண்ணுறோமோ அந்த டேட்டாவை அப்படியே ஒரு குறிப்பிட்ட சால்ட் ரவுண்டுக்கு உட்படுத்தி அதை இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ்க்குள்ளே நம்ம கொடுத்துரும். சால்ட் ரவுண்டுனா என்னென்னு கேட்பீங்க. அது வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து லாகின் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வியூவும் பண்ணணும்ல. ஸோ என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து லாகின் பேஜில் போய் என் நேமை கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் பாஸ்வேர்ட் 2006 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ லாகின் கொடுத்தீங்கன்னா யுவர் டிஸ்கிரிப்ஷன் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது நமக்கு காட்டிட்டு. ஸோ ஒருவேளை பாஸ்வேர்டு நீங்கள் தப்பாக கொடுக்குறீங்க 7 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யுவர் பாஸ்வேர்டு இஸ் ராங் அப்படின்னு சொல்லி வந்துடும். இதில் நான் எதுவும் ஃபார்ம் வேலிடேஷன்லாம் பண்ணலாம். அதாவது இப்போ 2 ஃபார்ம் சும்மா இருந்தேன்னா அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இது ஜஸ்ட் bcrypt உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுற ப்ராஜெக்ட்னால நான் அந்த ஃபார்ம் வேலிடேஷன்லாம் பண்ணலை. இதோட ஃப்ரண்ட் எண்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதை பண்ணணும்னு ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணணும்னு விஷயம்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த bcrypt நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஒரு ஃபோல்டரை தேர்ந்தெடுத்துக்கணும். நான் வந்து லாகின் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் தேர்ந்தெடுத்து அதில் ஆல்ரெடி கிளைண்ட்டுக்கான கோடெல்லாம் எழுதி வச்சுட்டேன். இந்த கிளைண்ட்டுக்கான கோடுக்கான லிங்கை தான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் இதில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சர்வர் சைடு தான் டெவலப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம bcrypt என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா bcrypt வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக npm bcrypt அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு bcrypt வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம் நம்ம ப்ராஜெக்டில். bcrypt bcrypt ஈக்குவல் டு இப்போது நம்ம bcrypt சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ bcrypt நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்வேர்டை யூசர்லேருந்து வர டேட்டாவை வாங்கி நீங்கள் பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணுவீங்க. அதாவது பாஸ்வேர்டை வந்து காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக மாற்றுவீங்க. அண்ட் யூசரோட டேட்டா வந்து சரியாக யூசர் கொடுத்த டேட்டாவும் அங்கே ஹேஷ் பண்ண டேட்டாவும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் பண்ணுவீங்க. இப்படி செக் பண்ணும்போது ரிசல்ட் வந்து 2 மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து bcrypt வந்து ட்ரூ அப்படிங்கிற ஒரு இதை பாஸ் பண்ணும். இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை பாஸ் பண்ணும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷனை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வாங்க அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது இந்த கோட் வழியோடி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் bcryptங்கிற ஒரு அந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு சும்மா ஒரு டேட்டா டேட்டாஸ் ஈக்குவல் டு சுந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்குறேன். அண்ட் இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ஹேஷ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ட் ஹேஷிங் ஈக்குவல் டு bcryptல ஹேஷ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. bcryptல ஹேஷ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேஷ்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது மூலமாக நம்ம இந்த இதை பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டேட்டாஸ் அந்த ஸ்ட்ரிங்கு அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணும். முக்கியம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. bcryptல நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், நம்பர் ஃபார்மேட்டில் இருக்கவே கூடாது. அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான சால்ட் ரவுண்ட்ஸை கொடுக்கணும். அது எத்தனை ரவுண்டுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இதில் வந்து 10 கொடுக்கலாம். நீங்கள் 100 200 300 வரை போகலாம். பட் இந்த 10ங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எண்ணிக்கை அதிகமாக கொடுக்க உங்களோட பாஸ்வேர்டு ஹேஷ் ஆகுத நேரம் ரொம்ப டைம் எடுக்கும். CPU வந்து ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த 10ங்கிறது செக்யூராகவும் இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும். இதுதான் இந்த bcryptல பாஸ்வேர்டை. இப்போ நம்ம பாஸ்வேர்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும். அப்படிங்கிற console.log அப்படிங்கும்போது ஹேஷிங் அப்படின்னு கொடுத்து வரும். இப்போ என்ன நினைப்பீங்க, பாஸ்வேர்டுக்கு ஹேஷிங் கொடுத்தாச்சு, இப்போ என்ன நடக்கும், bcryptல பாஸ்வேர்டு ஹேஷ் ஆகி அவுட்புட்டில் வரும்னு நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ராமிஸ் பெண்டிங்னு வருதா.
அதாவது என்னென்னா பெண்டிங் அப்படிங்கிறது எதுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதாவது எப்படின்னா அந்த பீக்ரிப்டிங் வந்து நம்ம ஹேஷ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிடும். ஸோ நம்ம அப்போ ஏதோ ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் கூட கொடுத்தா தான் சரி வரும். ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் கொடுத்து இப்போ இதை ஹேஷ் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பூட்ஸ்ட்ராப் என்னென்னா பீக்ரிப்ட் வந்து அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் உங்களால் தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக பண்ண முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராமிஸ் பெண்டிங்கிற எரர் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடுவோம். ஃபங்க்ஷன் ஹேஷிங்ஸ் அப்படின்னு போட்டு கொடுப்போம். இதில் பீக்ரிப்ட் ஹேஷ் அப்படிங்கிறத காப்பி பண்ணி இதில் போட்டுட்டு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதை அவாய்ட் பண்ணணும்ல, ஏன்னா இது அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதை அவாய்ட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நம்ம console.log அப்படின்னு கொடுத்து இந்த ஹேஷிங் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் அதுக்கான ஹேஷ் பண்ண பாஸ்வேர்டு என்னவோ அதை அப்படியே அவுட்புட்டில் காட்டும். இப்போ நம்ம என்னென்னா இது ஹேஷ் பண்ணி முடிச்சாச்சா, இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். ஸோ ஹேஷிங்ஸ் கொடுத்து கால் பண்ணிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் இருந்தால் தெரியுதா, ஒரு வேளை இந்த ஒயிட் கலரில் இருக்க டெக்ஸ்ட்டு தான் இப்போ உங்கள் பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணுது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு சிங்கிள் லைன் மூலமாகவே உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் ஈஸியாக ஹேஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஹேஷ் பண்ணிட்டீங்க. ஹேஷ் பண்ணதை செக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது காப்பி ஆகிட்டு அண்ட் இதை நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கை இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேரில் COMPARE கம்பேரில் இந்த ஒரிஜினல் டேட்டா இதுலேயே 2 பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பீக்ரிப்டில் கம்பேர் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த கம்பேர் மூலமாக தான் இது பண்ண போகிறோம். கம்பேரில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் சுந்தர் அந்த டேட்டாவை கம்பேர் பண்ணணும். அண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட்டாக அந்த சால்ட் ரவுண்டை தூக்கிட்டு அந்த டேட்டாஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இப்படிங்க கொடுக்கறது மூலமாக இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்னு காட்டும். அதாவது இந்த சுந்தர் வந்து நீங்கள் ஹேஷ் பண்ணியிருக்க டேட்டா வந்து சுந்தர்ங்கிற டேட்டாவை தான் ஹேஷ் பண்ணியிருக்கு. ஸோ இது ட்ரூ அப்படின்னு காட்டுது. ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது ராஜேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பாஸ்வேர்டு அத்தென்டிகேஷன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான் பீக்ரிப்ட். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எப்படி நம்ம அந்த லாகின் ஃபார்மோடு இன்டெகிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க அடுத்து அதையும் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லாகின் ஃபார்ம் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே லாகின் ஃபார்ம் ஒன்று இருக்குது. இந்த லாகின் ஃபார்முக்கான கோடிங்கை தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் பேஜ், இந்த கிளைண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா app.js6ல் நம்ம ரவுட்டிங் எல்லாம் கொடுத்துருப்பேன். இப்போ மொத்தம் ரெண்டு ரவுட்டு தான். ஒன்று ஹோம் பேஜ், இன்னொன்று ரிஜிஸ்டர் பேஜ். ஹோம் பேஜில் தான் லாகின் பேஜ் இருக்கும். ஸோ அது சும்மா ஹோம்னே கொடுத்துட்டேன். அதுக்கான ஹோம் காம்போனன்ட்ஸும் ரிஜிஸ்டர் காம்போனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனை க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் அந்த 2 இன்புட் வேல்யூ இருக்கா, அந்த வேல்யூவை கெட் பண்ணி அதை அப்படியே இந்த செட் யூசர் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் வேல்யூவில் பாஸ் பண்ணியிருந்தேன். இவ்வளோ தான் வேலை நடக்கு. அண்ட் இந்த இதெல்லாம் நம்ம கோடிங்கை வந்து பண்ணும்போது பண்ணணும். இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு என்விரான்மெண்ட், அதாவது நம்ம சர்வர் இருக்குல்ல, சர்வரோட யூஆர்எல்லை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் மட்டும் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை இங்கே லிங்க் பண்ணி விட்ருக்கேன். ஹோம் பேஜ்லேயும் இருக்கும் அண்டு index.js அதாவது index.jsங்க பாருங்கள், ரிஜிஸ்டர் பேஜ்லேயும் லிங்க் பண்ணி விட்ருக்கேன். ஸோ இவ்வளோ தான். அண்ட் இதையும் நான் தூரம் எடுத்துருந்தேன். இது வந்து நமக்கு ட்ரை பண்ணி பார்த்தப்போ இருந்தது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி தான் செட் யூசர்ஸ்ன்னு சொல்லி யூசர்ஸோட எல்லா டேட்டாவும் இருக்கணும். அட் த சேம் டைம் இங்கே நேமுங்கிற ஃபீல்டுக்கு இந்த ஈவெண்ட் டார்கெட் பண்ணுற வேல்யூவை அனுப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ரிஜிஸ்டரில் சென்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். அது இப்போ நம்ம அழிச்சிட்டோங்கிறதுனால இங்கே ப்ளூ கலரில் கிடையாது. நீங்கள் சென்டிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது வேலை செய்யும். இப்போ என்ன பண்ணுவோம்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சர்வருக்கான கோடிங்கை எழுத ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா npm iன்னு கொடுத்துக்கோங்க, எக்ஸ்ப்ரெஸ் தேவை, கார்ஸ் தேவை, மாங்கூஸ் தேவை,
அண்ட் நோட்மான் தேவை, டெவலப்மெண்ட்ஸ் டிபெண்டன்சி நோட்மான் தேவை, கடைசியில் bcrypt. இது எல்லாத்தையும் தேவை. இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான இந்த எல்லா டிபெண்டன்ஸும் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இப்போதைக்கு ஜஸ்ட் என் சர்வரை மட்டும் ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்டார்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என் சர்வர் ரன் ஆரம்பிச்சிடும். நான் இப்போ அதுக்கான கோடிங்கெல்லாம் இப்போ எழுதலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லா பேக்கேஜையும் இம்போர்ட் பண்ணிக்க போகிறேன். எக்ஸ்ப்ரெஸ்ன்னு கொடுத்து ரெக்யோ எக்ஸ்ப்ரெஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிடுவோம். எக்ஸ்ப்ரெஸ் ரெக்யூர் எக்ஸ்ப்ரெஸ், அதுக்கப்புறம் காஸ் இம்போர்ட் பண்ணிக்கிடுவோம். காஸ் இதை நீங்கள் வேணால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ரெஸ்ஸு கார்ஸு, அதுக்கப்புறம் bcrypt கொடுத்துருவோம். மாங்கூஸை கொடுத்துருவோம். மாங்கூஸ் முக்கியமில்ல. மாங்கூஸ் ஈக்குவல் டு REQUREQMO மாங்கூஸ். ஓகே, மாங்கூஸி நம்ம எடுத்தாச்சு. அண்ட் ஃபைனலாக bcrypt const அண்டு இப்போ இது எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஜேசனுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம இது ஜேசன் தானே ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆப் யூஸ் பண்ணி நம்ம ஜேசனை தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஆப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். கான்ஸ்ட் ஆப் ஈக்குவல் டு எக்ஸ்ப்ரெஸ் ஆஃப். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம app.useOf express.json அப்படிங்கிறத கொடுத்துருவோம். இது எதுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும். நம்ம ஜேசன் ஃபைலில் தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இந்த ஜேசன் கொடுத்தா தான் நம்ம டேட்டா பேஸ் நம்ம சர்வர் வந்து ஈஸியாக ஜேசன் ஃபைல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஸோ சூப்பர். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்ஸ்க்கான வேலையை பார்க்க போகிறோம். அதாவது app.useOf cars அப்படின்னு கொடுத்து கார்ஸுக்குள்ளே மெத்தட் வந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். போஸ்ட் ரிக்வெஸ்ட் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்டில் பண்ணுவோம். ஸோ போஸ்ட்டே இருக்கட்டும். அண்டு ஆர்ஜின் வந்து எங்கே இருந்தனாலும் வர மாதிரியே கொடுத்துக்கிடுவோம். ஸோ எல்லா இடத்துல இருந்தனாலும் வரும் ஆர்ஜின்ங்கிறது. ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம இதையும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்வரை ரன் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், app.listen கொடுத்து போர்ட் நம்பர் நம்ம 3000 கொடுத்து தென் console.log of server is RUNN அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ சர்வர் இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, இப்போ நமக்கு சர்வர் இஸ் ரன்னிங்கிற மெசேஜும் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கான வர டேட்டாவெலாம் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டேட்டா பேஸை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி கான்ஸ்ட் mongodb URL அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா பேஸை வந்து நான் காப்பி பண்ணி போடணும். அது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் LUI.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல் நம்ம எடுத்தாச்சு. இதான் அந்த யூஆர்எல். இப்போ இந்த இதில் டேட்டாபேஸ் நேமை கொடுத்துக்கிறோம், லாகின் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டாபேஸ் நேமையும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கான ஸ்கீமாவையும் மாடலையும் க்ரியேட் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்கீமாவை க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதோட ஸ்கீமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் ஸ்கீமா ஈக்குவல் டு MongoDB மாங்கூஸில் இருக்கக்கூடிய ஸ்கீமா அப்படின்னு சொல்லி எடுத்து ஸ்கீமாவை டிக்ளேர் பண்ணுறோம். ஸ்கீமாவில் வந்து இதில் வந்து நேம் கிடைக்கும். நம்ம யூஸரோட நேமை கேட் பண்ணோம்ல, நேம் வந்து யூனிக்காக இருக்கணும், string. டைப் வந்து ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்து யூனிக் வந்து ட்ரூ அப்படின்னு. இது மூலமாக நம்மளோட நேம் எல்லாம் யூனிக்காக இருக்கும். லைக் இன்ஸ்டாகிராம் ஐடி மாதிரி, இன்ஸ்டாகிராம் ஐடி யூனிக் தானே, அந்த மாதிரி இதுவும் யூனிக்காக இருக்கும். அடுத்து நம்ம என்னது பாஸ்வேர்டு வாங்குவோம். பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ரிங் டைப் தான், மூணுமே ஸ்ட்ரிங் டைப்பில் தான் இருக்க போகுது. பாஸ் வந்து string ஸ்ட்ரிங் டைப்பில் தான் இருக்க போகுது. இங்கே கம்மா கொடுத்துக்கிற மறந்துட்டாங்க, சாரி. ஓகே, பாஸ்வேர்டு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நேமு, பாஸ்வேர்டு, டிஸ்கிரிப்ஷனு அப்படின்னு கொடுத்து அதையும் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ முதக்கி மூணுத்தையுமே கொடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான மாடலை க்ரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வேலையை முடிச்சிட்டோம்னு அர்த்தம். இதுக்கு வந்து யூசர் அப்படின்னு அந்த மாடல் நேம் கொடுத்து இப்போது என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மாங்கூஸில் இருக்கக்கூடிய மாடலை கால் பண்ணுவோம். மாடல் அப்படிங்கிறத கால் பண்ணி கலெக்ஷன் பேர் வந்து யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கீமாவை இங்கே மென்ஷன் பண்ணி விட்டுட்டோம்னா SCHEMA ஸ்கீமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி விட்டுட்டோம்னா இப்போ நம்ம மாடலும் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதை MongoDBயோட கனெக்ட் பண்ணி ஆகணும். அதுக்காக இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, mongoose டாட் கனெக்ட் ஆஃப் அதாவது mongoose டாட் கனெக்ட்னு சொல்லி இந்த MongoDB URL தான் கொடுக்க போகிறோம். MongoDB URL அப்படின்னு கொடுக்குறோம். ப்ளஸ் இப்போ இது கனெக்ட் ஆகிரும். தென் இது கனெக்ட் ஆகி முடித்ததுக்கப்புறம் எதுவும் எரர் இருக்கான்னு பார்த்து console.log சொல்லி DB கனெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு DB கனெக்டட் அப்படிங்கிற ஒரு மெசேஜுமே வரும். இது DB கனெக்டடுங்கிற மெசேஜ் வந்துட்டுனா நம்ம MongoDB வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிட்டு அப்படிங்கிறது அர்த்தம். சர்வர் இஸ் ரன்னிங்னு வரணும், DB கனெக்டட் அப்படிங்கிறதும் வரணும். பார்த்தீங்கன்னா இப்போ DB கனெக்டட் அண்ட் சர்வர் இஸ் ரன்னிங்னு வந்துட்டு. ஸோ இப்போ நம்மளோட சர்வர் வந்து ரிக்வஸ்டெல்லாம் ஹேண்டில் பண்ணதுக்கெல்லாம் தயாராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பேஜை தான் இப்போ ஹேண்டில் பண்ண போகிறோம். இப்போ ரிஜிஸ்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ண இந்த யூசர் அப்படிங்கிற அந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த யூசர் அந்த இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கோடை தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஸோ இது ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனாக கொடுக்கணும். அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனாக ஃபங்க்ஷன் கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் வந்து சென்டிங் இருக்குது. ஏன்னா இங்கே சென்டிங் தானே கொடுத்துருக்குறோம் நம்ம, அப்படி தானே? எஸ், சென்டிங்கிறத அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்குறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு CTION ஃபங்க்ஷன் ஸ்பெல்லிங் தப்பாயிட்டு பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் அசிங்கப்படுறது. சரி, ரைட்டு. இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுத போகிறோம். இது வந்து அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனாக கொடுத்தாச்சு. ஸோ இதை அவாய்ட் பண்ணி ஆக்ஸயாஸுங்கிற ஒரு டிபெண்டன்சிஸை இன்ஸ்டால் பண்ணணும். அதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் இது முடியும். ஸோ இப்போ ஆக்ஸயாஸ்ன்னு கொடுத்து டாட் போஸ்ட் ரிக்வஸ்ட்டில் அந்த சர்வர் இது வந்து இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அது அந்த சர்வரில் இருக்கும். இந்த சர்வரில் ப்ளஸ் இது வந்து ரிஜிஸ்டர் ரவுட் அப்படிங்க தானே, நம்ம எந்த ரவுட் வேணாலும் கொடுக்கலாம். பட் நான் வந்து அந்த என்ன ரவுட் இங்கே இருக்கோ, இங்கே என்ன ரவுட் வருதோ நான் அதை தான் கொடுக்கணும்னு நினப்பேன். ஸோ வந்து நம்ம இப்போதைக்கு அங்கே ரிஜிஸ்டர் இருக்குது, இங்கே ரிஜிஸ்டர் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்விரான்மெண்ட் ஓகே ஸ்லாஷ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம இது கூட REGISTER ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ரவுட்டையும் கொடுத்துடணும். இது ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும்.
STER ஓகே ரிஜிஸ்டர்னு கொடுத்து கூடவே அந்த யூசரையும் சென்ட் பண்ணி விட்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனோட யூசர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து சர்வர் சைடுக்கு வந்துடுவார். ஸோ இதை நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஆப் டாட் போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் எங்கேருந்து வரணும் சார், அதாவது ரிஜிஸ்டர் REGISTER ஸ்பெல்லிங் கரெக்டாக, ரிஜிஸ்டர் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான், எங்கே இருக்கு REGISTER ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து தான் வரும். இங்கே இந்த ரவுட்லேருந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் நமக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வரும். அந்த ரிக்வெஸ்ட்டை ஹேண்டில் பண்ண கூட இது ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனாக மாற்றிக்கிடுவோம். அதில் ரிக்வெஸ்ட் கிடைக்கும் அண்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த இதில் வர ரிக்வெஸ்ட்டோட பாடியை நம்ம ஒரு டேட்டாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வேரியபிள், அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ரிக்வெஸ்ட் டாட் பாடி ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும்னா இதில் ஒரு ஹேஷ் பண்ணணும். இதில் இருக்க பாஸ்வேர்டை மட்டும் தனியாக எடுக்கணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா வந்து மேலே கொடுத்துட்டு பாருங்க, நேமு, பாஸ்வேர்டு, டிஸ்கிரிப்ஷன், இந்த ஃபார்மெட்டில் தான் நமக்கு இங்கே வந்து ரிக்வெஸ்ட்டாக கிடைக்கும். ரிக்வெஸ்ட் டாட் பாடியில் இங்கே ரிக்வெஸ்ட்டாக கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டேட்டாஸ் அப்படிங்கிறதுலேருந்து பாஸ்வேர்டை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும். அதை ஹேஷும் பண்ணியிருக்கணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹேஷ் அப்படின்னு சொல்லி இங்கே இதை கொடுத்துக்கிறேன். ஹேஷ்டுன்னு கொடுத்து இங்கே இம்போர்ட் பண்ணியது. ஓகே, பிகிரிப்ட் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஹேஷ்டுன்னு கொடுத்து ஹேஷ்டு அப்படின்னு கொடுத்து பிகிரிப்ட் இங்கே அவைட் பண்ணி பிகிரிப்டில் அந்த ஹேஷ் நான் ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மெத்தடை கால் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா அந்த டேட்டாஸில் இருக்கக்கூடிய பாஸ் அப்படிங்கிற அந்த அதுதான் பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நம்ம டைப் பண்ணுற பாஸ்வேர்டு அந்த பாஸுங்கிற அந்த கீவேர்டு தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாஸ்வேர்டை தனியாக எடுத்துக்கிறேன். அண்ட் இதை 10 சால்ட் ரவுண்ட்ஸுக்கு ஹேஷ் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேஷ் ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இப்போ இதை வந்து நம்ம டேட்டா பேஸோடு ஸ்டோர் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ என்ன பண்ணுவோம்னா கான்ஸ்ட் கிரியேட்டிங் அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்து இதில் வந்து நம்ம MongoDB யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ அந்த மாடல் பேர் யூசர்ஸ். ஓகே, யூசர்ஸில் அதில் நியூ எலமெண்ட்டுக்கு இந்த எலமெண்ட்டை கொடுக்க போகிறோம். எப்படின்னா நேம் வந்து டேட்டாஸ் டாட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து ஹேஷ்ட் அப்படிங்கிறது இருக்கா, அந்த இதில் நம்ம பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஹேஷ்டு அதையும் இங்கே கொடுத்துக்கிறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து நார்மலாக யூசர் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் அதை அப்படியே கொடுத்துருவோம். டேட்டாஸ் டாட் டிஐஎஸ் கொடுத்துருவோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இதை நம்ம சர்வரில் சேவ் பண்ணணும், அந்த டேட்டா பேஸில் சேவ் பண்ணணும். ஸோ க்ரியேட் இங்கே தான் அவைட்டை யூஸ் பண்ணி AWAIT அவைட் க்ரியேட்டிங் டாட் சேவ் ஆஃப் ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் இது நமக்கு தெரியணும் இல்லையா, ஸோ நம்ம இதை என்ன பண்ணோம்னா ரெஸ்பாண்ட் டாட் சென்டுன்னு கொடுத்து ஜஸ்ட் யூசர் ஆடட் SUCCESSFULLY கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு ரெஸ்பாண்டை கொடுத்துருந்தோம். அண்ட் இந்த ரெஸ்பாண்டை நமக்கு அலர்ட் பண்ணிடணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் தென் கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் என்னவோ அதை அப்படியே அலர்ட் மட்டும் பண்ணி விட்ருணும். அலர்ட் ஆஃப் ரெஸ்பாண்டா டேட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்கும்னா நமக்கு இங்கே சர்வர் இங்கே யூசரில் வந்து நீங்கள் டைப் பண்ண அந்த யூசரில் வந்து எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆகும். அண்ட் இந்த சென்டிங் ஃபங்க்ஷன் மூலமாக நீங்கள் இது எப்போது ரிஜிஸ்டருங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்களோ அங்கே அப்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இங்கேருந்து ஆக்சியாஸ் மூலமாக போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் இந்த சர்வர் லிங்க்குக்கு இந்த ரிஜிஸ்டர் அவுட் வழியாக யூசர் அப்படிங்கிற அந்த நம்ம யூஸ் ஸ்டேட் வேல்யூ வந்து அங்கே சர்வருக்கு போகும். சர்வருக்கு போஸ்ட் ரிக்வெஸ்ட் மூலமாக சர்வரில் போஸ்ட்டுங்கிற மெத்தட் மூலமாக ரிக்வெஸ்ட்டையும் ரெஸ்பான்ஸையும் ஹேண்டில் பண்ணுறோம். இதில் ரிக்வெஸ்ட்டோட பாடியை ஒரு டேட்டாஸுங்கிற வேரியபிளில் கான்ஸ்டன்ட்டில் ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து பாஸ்வேர்டை மட்டும் தனியாக எடுத்து அதை ஹேஷ் பண்ணி ஹேஷ்டுங்கிற ஒரு இதில் க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் அடுத்து ஹேஷ் பண்ண பாஸ்வேர்டையும் அந்த டேட்டாஸையும் அப்படியே இதில் யூசருக்கு எங்கள் டேட்டா பேஸில் சேவ் பண்ணியிருந்தோம். அண்ட் ரெஸ்பாண்டையும் சென்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வாங்க இது பர்ஃபெக்டாக வேலை செய்தா அப்படிங்கிறத போய் பார்ப்போம்.
/regist. ஓகே, அது எதுக்கு வரலன்னா அது ஹோம் பேஜ் கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பேஜுக்கு தான் இவ்வளோ நேரம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இப்போ ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா யூசரோட நேம் இருக்குது. நேம் வந்து சுந்தர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு வந்து 2006ன்னு கொடுத்துக்கலாம். ரைட் சம்திங், ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி நான் ஒன்று செக் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம். ஓகே, ரைட். இப்போ ரைட் சம்திங் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் HELLOWORLD அப்படின்னு கொடுத்து ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா எதுவும் வரவில்லை. என்னன்னு பார்ப்போம். ஏதோ எரர் இருக்குது, டூப்ளிகேட் எரர். ஓகே ஓகே ஓகே. அதாவது என்னென்னா, நம்ம இங்கே ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட டெமோ காட்டினேன் தெரியுமா, அப்போது உள்ளதில் இங்கே சுந்தர்னு ஆல்ரெடி இங்கே ஒன்று இருக்குது. சாரி. ஓகே, இப்போ இது அழிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா பேஸில் ஒன்று இருந்திருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேம் வந்து சுந்தர்னு கொடுக்க போகிறோம். பாஸ்வேர்டு வந்து 2006ன்னு கொடுக்க போகிறோம். அண்டு ஹலோ வேர்ல்டுன்னு டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்க போகிறோம். இப்போ ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா யூசர் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துட்டு நான் இங்கே பாஸ்வேர்டு 2006ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அங்கே பாஸ்வேர்டு வந்து ஹேஷ் ஆகிருக்கணும். பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ஹேஷ் ஆகிருக்கு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ்வேர்டாக ஹேஷ் பண்ணிட்டோம். இப்போ ஹேஷ் பண்ணதை கம்பேர் பண்ணணும் இல்லையா? அதனால் இப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கான கோடிங்கெல்லாம் எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹோம் பேஜுக்குள்ளே இருக்க கோடிங்கெல்லாம் எழுதுவோம். ஓகே, வாங்க இப்போது நம்ம இந்த ஹோம் பேஜுக்கு போவோம். ஹோம் பேஜில் ஏதோ பிரச்சனை இருக்குது, என்னென்னு பார்ப்போம். எங்கேயோ பிரச்சனை நடந்திருக்கு. நான் வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டிபெண்டன்சிஸ்லாம் அழிக்கும்போது ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. சென்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் தான் டிஃபைன் ஆகலைங்கிற எரர் வந்திருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. மற்றபடி இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனையும் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹோம் பேஜுக்கான கோடிங்க தான் எழுத போகிறோம். ஹோம் பேஜில் அப்படியே இந்த ரிஜிஸ்டரில் இருக்கிறத அப்படியே தூக்கி எடுத்துக்கோங்க. எடுத்து இங்கே ஹோம் பேஜுக்கு பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணி இங்கே ரிஜிஸ்டரில் வருதா, அது நம்ம இதை லாகின்ங்கிற ஒரு ரவுட்டில் மாற்றணும். லாகின் அப்படின்னு கொடுத்து போடுவோம். அது ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு லாகின் அப்படிங்கிற இது வந்துடும். இது இப்போ நம்ம இதுக்கு தனியாக அங்கே ஒரு ரெஸ்பான்ஸ் ஹேண்டலிங் பண்ணுறதுக்கான கோடெல்லாம் நம்ம ரிக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கான கோடை வந்து இதுக்கு நம்ம இப்போ தனியாக தான் எழுதணும். இதுலேயும் அதே மாதிரி தான், நீங்கள் கொடுக்குற டேட்டா வந்து எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஜஸ்ட் நம்ம இந்த ரவுட் மூலமாக அதை இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஆப்புக்கு அதே மாதிரி போஸ்ட் ரிக்வஸ்ட்டில் எதுலேருந்து வரும்னா லாகின் அப்படிங்கிற ஒரு ரவுட்டில் இருந்து வரும். அதில் நம்ம இது ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனாக கொடுத்து அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனாக கொடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு இந்த ரிக்வஸ்ட்டோட இங்கே இருக்க இந்த ரிக்வஸ்ட்டோட பாடி இங்கே வந்துடும். ஸோ பாடி இங்கே வந்துடுமா. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, டேட்டா பேஸ்லேருந்து அவங்க சொல்கிற அந்த டேட்டாவை ஃபைண்டு பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் கான்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபைண்டிங் அப்படின்னு ஒரு கான்ஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணி இதில் என்ன பண்ணணும்னா, அந்த மாடல் இருக்கா, யூசர்ஸ் தானே, மாடல் நேம் வேறு மறந்து. ஓகே, யூசர்ஸ். அந்த யூசர்ஸில் ஃபைண்டு பண்ண போகிறோம். ஃபைண்டில் என்னென்னு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ் டாட் நேம். எங்கே எப்படின்னா, நேம் ஈக்குவல் நேம் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரீமில் என்ன இருக்கோ அந்த நேமை மட்டும் எனக்கு ஃபைண்ட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு கொடுக்குறோம். இதில் ஃபைண்ட் ஆகும்போது யூசர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும் இல்லையா. இஃப் நாட் ஃபைண்டிங்காக இருந்தால், ஃபைண்டிங்கே இல்லாமல் ஒரு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, ரெஸ்பாண்ட் டாட் சென்ட் ஆஃப் யூசர் அதாவது யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் ரெஸ்பான்ஸ் அலர்ட் பண்ணணும். எல்ஸ் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த அப்போ ஃபைண்டிங்கில் ஒரு வேல்யூ இருக்குன்னா அதில் இருக்க பாஸ்வேர்டை நம்ம செக் பண்ணணும். ஸோ இதில் நெஸ்டட் இஃப் கொண்டு போவோம். நெஸ்டட் இஃபில் ஃபைண்டிங் இல்லை அது பண்ணக்கூடாது. என்னென்னா, இப்போ நம்ம பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை மறந்தே போயிட்டேன். ஸோ இப்போ அங்கே பாஸ்வேர்டு ஹேஷ் ஆகி இந்த சப்போஸ் அந்த டேட்டா இருக்குது, யூசரோட டேட்டா அங்கே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது என்ன பண்ணணும்னா, ஃபைண்டிங்கில் வந்து அந்த டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். பட் பாஸ்வேர்டு மேட்ச் பண்ணி பார்க்கணும். நம்ம பாஸ்வேர்டை ரைட்டாக ராங்காங்கிறத செக் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கான்ஸ்ட் கொடுத்து இங்கே மறுபடியும் ஒரு அப்படி கம்பேரிங் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் பண்ண போகிறோம். அதாவது பீக்ரீட் மூலமாக கம்பேர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கம்பேர் COMPARE கம்பேர் ஆஃப் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும்னா யூசரோட ஸ்ட்ரிங் டேட்டாவை கொடுக்கணும். ரிக்வஸ்ட் அதாவது டேட்டாஸ் டாட் பாஸ் அப்படிங்கிற அந்த இதை கொடுக்கணும். ரெண்டாவதாக ஃபைண்டிங்கில் இருக்கக்கூடிய பாஸை கொடுக்குறோம். ஃபைண்டிங் .pass ஓகே பாஸ்ன்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ என்னென்னா ரெண்டும் கம்பேரிங் ஆகி ட்ரூவா ஃபால்ஸான்னு இருக்கும். இப்போ ஜஸ்ட் நம்ம இஃப் COM கம்பேரிங் அப்படின்னு இருந்ததுன்னா respond.send of your description அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து அந்த டிஸ்கிரிப்ஷனை சென்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம். ஃபைண்டிங்கில் FINDING டிஸ்கிரிப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைண்டிங்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் அங்கே போயிடும். அண்ட் ஒரு வேளை அது பாஸ்வேர்டு தப்பாக இருந்தால் தானே, ஏன்னா அந்த கம்பேரிங் ஃபால்ஸாக இருந்தால் பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஜஸ்ட் respond.sendன்னு கொடுத்து your password is wrong அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்கள் பாஸ்வேர்டு தப்பு அப்படிங்கிற மாதிரியும் காட்டிடும். ஸோ இதை ஜஸ்ட்டு நம்ம ஷோவும் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் கிடைக்கிற ரெஸ்பான்ஸை இங்கே அலர்ட் பண்ணியிருந்தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான கோடிங்கை நம்ம எழுதியிருக்கோம். ஸோ முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே வந்து ப்ராஜெக்டை செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு இருக்குது. இமேஜ் இருக்குது, பேக்ரவுண்டில் இமேஜ் இருந்தால் கொஞ்சம் லோட் ஆகுது. ரிஜிஸ்டர் லாகின் ரெண்டுமே பக்காவாக தான் வேலை செய்யுது. இது வரை எரர் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சுந்தர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பாஸ்வேர்டு வந்து 2006ன்னு கொடுத்துருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இதை வச்சு நம்ம இங்கே லாகின் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நேம் வந்து சுந்தர்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து 2006ன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் அன்டிஃபைண்டுன்னு வருது. என்ன எரராக இருக்கும்? ஓகே, எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவைட் கொடுக்கல அண்டு ஃபைண்டுன்னு கொடுத்ததுனால இங்கே அரேயை வந்துட்டு நம்ம ஃபைண்ட் 1ன்னு கொடுப்போம். அப்படின்னா தான் நமக்கு சிங்கிள் டேட்டா கிடைக்கும் அண்ட் அது ஒரு ஆப்ஜெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த பர்ஃபார்மிங்கில் பக்காவாக வேலை செய்யும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து நீங்கள் லாகின் இதுங்க சர்வர் ரன் ஆகிட்டான்னு பார்த்துக்கிடுவோம். சர்வர் இன்னும் ரன் ஆகலை. இப்போ நம்ம ரன் ஆகாமல் பண்ணால் எரர் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா சுந்தர்ன் இருக்கும். பாஸ்வேர்டு வந்து 2006ன்னு போட்டு டிஸ்கிரிப்ஷன் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருப்போம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேம் சுந்தர்னு கொடுக்க போகிறோம். பாஸ்வேர்டு வந்து 2006 அப்படின்னு கொடுக்குறோம். லாகின் கொடுத்துருந்தோம். ஹலோ வேர்ல்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் அங்கே வந்துட்டு. ஸோ இது நம்ம கொஞ்சம் நமக்கு தெரிகிற மாதிரி விஷுவலாக வேணும். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ப்ளஸ் கொடுத்துக்கிறேன் அண்ட் இங்கே ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கிடுவோம். இதை யுவர் description is ஓகே. இப்போ நம்ம இந்த சுந்தர் லாகின்கும் போது யுவர் டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வருது. இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்கணும். ஓகே, யுவர் டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்டை பக்காவாக முடிச்சிட்டோம். இப்போ அதாவது இப்போ லாகின் ரிஜிஸ்டர் லாகின் 2 பேஜ் இருக்குது. இதில் லாகின்குள்ளே போய் ரிஜிஸ்டருக்குள்ளே போய் யூசர் நேம் வந்து ஃபஸ்ட் நம்ம சுந்தர்னு ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ முகேஷ் அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறோம். பாஸ்வேர்டு வந்து 2007ன்னு கொடுக்க போகிறோம். ரைட் சம்திங் இல்லை ஹலோ ஃப்ரம் முகேஷ் அப்படின்னு கொடுக்குறோம். ரிஜிஸ்டர் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற ஒரு மெசேஜ் வந்தாச்சு. இப்போ நம்ம முகேஷை செக் பண்ண போகிறோம். முகேஷ் அப்படின்னு கொடுத்து 2007 கொடுக்குறோம். லாகின் கொடுக்குறோம். யுவர் டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஹலோ ஃப்ரம் முகேஷ்னு வந்தாச்சு. ஸோ நமக்கு இப்போ பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ தான் முடிஞ்சுது. இது வேறு இந்த மாதிரி எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.